கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா யோகா, உடல்நலம் மற்றும் உடற்கல்வி இந்த சப்ஜெக்ட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சப்ஜெக்ட்ல யூனிட் 1 தான் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த யூனிட் 1ல பல்வேறு வகையான ஆசனங்கள் இந்த கொஸ்டின் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல நிறைய வகையான ஆசனங்கள் இருக்கு. இப்ப லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அமர்ந்த நிலை ஆசனங்கள் அதை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு ரெண்டாவது ஆசனம் வந்து பாத்தீங்கன்னா நின்ற நிலை ஆசனங்கள் அதை பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? இந்த நின்ற நிலை ஆசனங்கள்ல 3 வகையான ஆசனங்கள் இருக்கு. அதை பத்தி நம்ம விரிவா பார்ப்போம். இப்ப அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சுட்டு. சரிங்களா? ஸோ நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புற நோட்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிளாஸை கவனிக்கும் போதே ஈஸியா நீங்க எழுதிடலாம். சரிங்களா? இந்த சப்ஜெக்டை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் மட்டும் தான் கொஞ்சம் கடினமா இருக்கும். மற்றதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். அதை நான் நீங்க கிளாஸை கவனிச்சதை வச்சுட்டு நான் அனுப்புறேன். ஸோ ஒன் டைம் ரீட் பண்ணாவே இந்த சப்ஜெக்ட் நீங்க எழுதிடலாம். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்ப இந்த நின்ற நிலை ஆசனங்கள், இந்த ஆசனங்கள்ல 3 வகையான ஆசனங்கள் இருக்கு. 1 தடாசனம், 2 பாதகஸ்தாசனம், 3 அர்த்த சக்கராசனம். இந்த 3 ஆசனங்கள் இருக்கு. இந்த 3 ஆசனங்கள் என்ன பார்க்க போறோம்னா, தடாசனத்துல 9 படிநிலைகள் இருக்கு, 9 பயன்கள் இருக்கு. அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அடுத்து பாதகஸ்தாசனம், இதுல வந்து பாத்தீங்கன்னா 9 படிநிலைகள் இருக்கு, இதுல 7 பயன்கள் இருக்கு. அதை பத்தி பார்க்க போறோம். அடுத்து அர்த்த சக்கராசனம், இதுல வந்து பாத்தீங்கன்னா 6 படிநிலைகள் இருக்கு, 5 நன்மைகள் இருக்கு. இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க தடாசனம். இந்த தடாசனத்துல செய்யறதுக்கான வழிமுறைகள் 9 வழிமுறைகள் இருக்கு. இந்த தடாசனம் செய்யறதுனால நமக்கு 9 பயன்கள் கிடைக்கும். சரிங்களா? அதை பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இப்ப பாருங்க படிநிலைகள் பாருங்க. தடாசனம் இதுல ஃபர்ஸ்ட் படிநிலை பாருங்க. இது எப்படி பண்ண பாருங்க. இரு கால்களுக்கும் இடையே சிறிது இடைவெளி இருக்குமாறு கால்களை அகலமாக வைத்து நிற்கவும், உமது எடை வந்து இரு கால்களின் மீது சம அளவில் விழுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளவும். இரு கால்களை கொஞ்சம் இடைவெளி விட்டு நிக்கிறோம். நம்முடைய உடல் எடை வந்து 2 கால்களுக்கும் சமமா இருக்கும் மாதிரி பார்த்துக்கிறோம். முதல் படிநிலை. 2வது படிநிலை பாருங்க. அப்படி இருக்கும்போது மூச்சை உள்ளிழுத்து இரு கைகளையும் தலைக்கு மேல் உயர்த்தி உள்ளங்கைகள் மேல் நோக்கி இருக்குமாறு வைத்து இரு கை விரல்களையும் கோர்க்கவும். உள்ளங்கை வந்து மேல் நோக்கி இருக்கணும். மேல் நோக்கி வச்சுட்டு இரு கைகளையும் கோர்க்கணும். இது படிநிலை 2. படிநிலை 3 பாருங்க. மூச்சை உள்ளிழுத்தபடியே குதிகால்களை மட்டும் உயர்த்தி முன்கால்களில் நிலைப்படுத்தி நிற்க வேண்டும். நேராக பார்க்கவும். இது 3வது படிநிலை. 4வது படிநிலை பாருங்க. தோள்பட்டைகளை காது வரை உயர்த்தி மூச்சை வெளியே விடும்போது தோள்பட்டைகளை முதுகுப்புறத்தில் முதுகுத்தண்டுக்கு மேலும் கீழும் உருட்டி மார்பை விரித்து உங்கள் தோற்ற பாங்கை நேராக்கவும். அடுத்து 5வது படிநிலை பாருங்க. முகத்தில் உள்ள அனைத்து தசைகளையும் தளர்த்திடவும். அடுத்து 6வது படிநிலை பாருங்க. கண்களை தளர்த்தி பார்வையை நிலையாக வைக்கவும். இதே நிலையில் 10 முதல் 20 வினாடிகள் வரை இருக்கவும் சொல்லியிருக்காங்க. அடுத்து படிநிலை 6 பாருங்க. பின்பு கைகளை பக்கவாட்டில் மெதுவாக இறக்கி உடலோடு சேர்த்து வைக்கவும். அடுத்து லாஸ்ட் படிநிலை பாருங்க. மூச்சை வெளியில் விட்டுக்கொண்டே மெதுவாக குதிகால்களையை தரையில் படுபடி வைத்து இயல்பான நிலைக்கு வரவும். சரிங்களா? இந்த தடாசனத்தை செய்யறதுனால நமக்கு என்னென்ன பயன்கள் இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா 9 பயன்கள் சொல்லியிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் பயன்கள் பாருங்க. சரியாக நிற்கும் நிலையை காண்பிக்கிறது. எப்படி நிற்கணும், சரியான நிற்கும் நிலையை கற்பிக்கிறது. 2 பாருங்க. மூட்டுக்கள் மற்றும் கணுக்கால் இணைப்புகள் புத்துணர்ச்சி பெறுகின்றன. 3 பாருங்க. தோற்ற பாங்கை மேம்படுத்துகிறது. மார்பை விரிவாக்கி முதுகுத்தண்டை நீட்டுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. 4வது நன்மை பாருங்க. தொடை, புட்டம் மற்றும் கால் தசைகளை வலுப்படுத்துகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. 5 பாருங்க. விழிப்புணர்வை அதிகரிக்கவும் கவனத்தை ஒருமுகப்படுத்தவும் உதவுகிறது சொல்லியிருக்காங்க. 6 உயரமாக வளர உதவும் ஆசனமாக திகழ்கிறது சொல்லியிருக்காங்க. 7 பாருங்க. உடல் எடையை குறைக்க உதவுகிறது. 8 தட்டையான பாதங்களையும் அடிமுதுகு நரம்பு வலியையும் குறைக்கிறது சொல்லியிருக்காங்க.
9 முகத்திலிருந்து இறுக்கத்தை அகற்றுகிறது. இதுதான் நமக்கு தடாசனம். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பாதகஸ்தாசனம். இதுல 9 படிநிலைகள் 7 பயன்களுக்கு சொல்றேன். இதை எப்படி பண்ணணும் பாருங்க. படிநிலை 1 பாருங்க. முதுகு நேராகவும் கால்கள் இரண்டும் அருகருகே இணையாக இருக்குமாறும் கைகளை பின்புறம் வைத்து நிற்கவும். இது முதல் படிநிலை. இரண்டாவது பாருங்க, உடல் எடை இரு கால்களிலும் சமமாக பரவி இருக்குமாறு பார்த்து கொள்ளவும். 3 பாருங்க, மெதுவாக முன்பக்கமாக இடுப்பிலிருந்து நன்கு வளைந்து விரல்களை பாதத்திற்கு அடியில் அல்லது தரையை தொடுமாறு அல்லது கணுக்கால்களை பற்றிடுமாறு வைக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்து படிநிலை 4 பாருங்க, முன்பக்கமாக வளையும் போது உடலில் எலும்புகளோ தசைகளோ இல்லை என கற்பனை செய்து கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. படிநிலை 5 பாருங்க, உடலை வருத்தியோ அல்லது அழுத்தம் கொடுத்தோ பயிற்சி செய்ய வேண்டாம் சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு செய்ய சொல்லியிருக்காங்க. அடுத்து படிநிலை 6 பாருங்க, கழுத்தின் பின்பகுதியை தளர்வாக இருக்க செய்யவும் சொல்லியிருக்காங்க. 7 பாருங்க, கால்களையும் முழங்கால் மற்றும் முட்டிகளையும் தொய்வில்லாமல் நேராக இருக்கும்படி பார்த்துக் கொள்ளவும் சொல்லியிருக்காங்க. 8 மூச்சை சில முறை நன்றாக உள்ளிழுத்து வெளியிடவும் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் படிநிலை பாருங்க, இதே தோற்ற நிலையில் சுமார் 10 முதல் 15 வினாடிகளிலிருந்து மெல்ல மெல்ல தொடக்க நிலைக்கு வரவும் சொல்லியிருக்காங்க. சரி சார், இதை பண்றதுனால என்ன பயன்கள் சார் இருக்கு? ஒரு 7 பயன்கள் இருக்கு. இந்த பாதகஸ்தாசனம் பண்றதுனால ஒரு 7 பயன்கள் இருக்கு. முதல் பயன்கள் பாருங்க, செரிமான உறுப்புகளை வருடி விடுகின்றது. 2 பாருங்க, வாயு தொல்லை, மலச்சிக்கல், ஜீரணமின்மை ஆகியவற்றை நீக்குகிறது. 3 பாருங்க, முதுகெலும்பு நரம்புகள் தூண்டப்பட்டு உறுதியாக்கப்படுகின்றன. முதுகுத்தண்டு நெகிழ்வுத்தன்மை பெறுகிறது சொல்லியிருக்காங்க. 4 பாருங்க, உயிர் சக்தி அதிகரிக்கிறது. 5 வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துகிறது மற்றும் தொப்பையில் உள்ள கொழுப்பை குறைக்க உதவுகிறது சொல்லியிருக்காங்க. 6 தீவிர கவனத்தை மேம்படுத்துகிறது சொல்லியிருக்காங்க. 7 மூக்கு தொண்டை தொடர்பான நோய்கள் தீர்வதற்கு உதவுகிறது சொல்லியிருக்காங்க. அடுத்த லாஸ்ட் பாருங்க, அர்த்த சக்கராசனம். இதை எப்படி சார் பண்றது? படிநிலை 1 பாருங்க, தடாசன தோரணையிலிருந்து தொடங்கவும். 2 மெதுவாக உள்ளங்கைகளை பக்கவாட்டில் சிறிது உயர்த்தி இடுப்பின் பின்பகுதியை ஆதரவாக பிடிக்கவும். மூச்சை வெளியில் விடவும். 2 பாருங்க, இடுப்பு பகுதியிலிருந்து உடம்பை பின்புறமாக வளைக்கவும். கழுத்து தசைகளை நீட்டி கழுத்தை பின்புறமாக வளைக்கவும். 4 பாருங்க, உடலை வளைக்கும் போது மூச்சை உள்ளே இழுக்கவும். இந்த தோற்ற நிலையே இவ்வாசனத்தின் இறுதி தோற்ற அமைவாகும். இந்த நிலையில் சுமார் 10 முதல் 15 வினாடிகள் இருக்கவும். அடுத்து படிநிலை 5 பாருங்க, மூச்சை வெளியில் விட்டு இடுப்பை உள்ளங்கைகளில் தாங்கியபடி நேராக நிமிர்ந்து நிற்கும் நிலைக்கு வரவும். லாஸ்ட் பாருங்க, இடுப்பை தாங்கி நிற்கும் கைகளை விலக்கி மூச்சை முழுவதுமாக வெளியிடவும். இந்த அர்த்த சக்கராசனத்தை பண்றதுனால 5 நன்மைகள் நமக்கு இருக்கு. 1, முதுகு தசைகள், கொண்ட தசைகள், கொண்டை தசைகள், இடைத்திருகள் பகுதியில் உள்ள தசைகளை உறுதியாக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2, கழுத்து மற்றும் மார்பு பகுதிகளுக்கு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குன்னு சொல்லியிருக்காங்க. 3, முதுகெலும்பின் நெகிழ்வுத்தன்மையை தொடர்ந்து பராமரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 4, பாதகஸ்தாசனத்திற்கு நிரப்பு ஆசனமாக அர்த்த சக்கராசனம் விளங்குவதால், பாதகஸ்தாசனம் முதல்ல பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு நிரப்பு ஆசனமாக இந்த அர்த்த சக்கராசனம் விளங்குவதால் இது பாதகஸ்தானத்தின் பலன்களை, அதை பண்ற பலன்களை இதுலயும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்ட், சுவாச உறுப்புகள் தளர்வு பெறுகின்றன. சரிங்களா? இப்போ நம்ம இந்த கிளாஸை கவனிச்சு நீங்க ஈஸியாக எழுதலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.